Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதிய அமைப்பை தொடங்கியிருக்கும் அண்ணாமலை தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை வேற தன்மைக்கு போகுது. அதையும் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஜூலை மாதத்திலிருந்து மக்கள் பார்க்க போறாங்க. ஆனால் பெரும் நம்பிக்கையோடு, ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு, பெரிய கனவுகளோடு, நிச்சயமாக இந்த இயக்கம் பொய்க்காது, பொய் சொல்லாது, நம்மை தவறான வழியிலே அழைத்து செல்லாது என்கின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் நான் இங்க நிக்கிறேன்னாங்க, இது நான் வாழ்ந்த இடம். இங்கதான் நான் வாழ்ந்த இடம். இந்த இடத்துலதான் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையை கழிச்சேன். என்னோட தோட்டம், அப்பா அம்மா விவசாயம் பார்த்து என்னை படிக்க வச்சு என்னை வளர்த்தின இடம். இந்த இடத்துலதான் நான் எப்பவுமே தூங்குவேன். ஒரு தோட்டத்துக்கு ஒரு களம் இருக்கும். இதான் நம்முடைய களம். இந்த களத்துல பெரும்பாலுமே நம்மை பொறுத்தவரை புகையில முக்கியமான பொருட்கள் என்ன விளைவிக்கிறோமோ அதை கொண்டு வந்து இந்த களத்துல போடுவோம். எல்லா தோட்டத்துக்குமே ஒரு களம் இருக்கும். இந்த காலத்துல களம் காணாம போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய களம். அப்ப என்னை பொறுத்தவரை இந்த களம் தான் எனக்கு பெட்ரூம். ஸோ தோட்டத்து வேலையெல்லாம் செஞ்சிருப்போம். நான் சொல்றது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மாடெல்லாம் இங்க கட்டியிருப்போம். மாடுகள்லாம் இங்க இருக்கும், ஆடுகள் இங்க இருக்கும். எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல ஆட்டுப்பட்டி இருக்கும். இந்த இடத்துல நான் வழக்கமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துல தான் என்னுடைய கட்டில் எப்பொழுதுமே இருக்கும். சாயந்தரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளூருக்குள்ள, இப்ப நம்ம தோட்டத்துல இருக்கோம், கிராமத்துக்குள்ள நமக்கு ஒரு வீடு இருந்தாலும் கூட அதிகமா வசிப்பது தோட்டத்துல. ஹோம்ஒர்க் எல்லாம் உட்காந்து பண்ணுவேன். இங்கதான் ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதுவேன். சைக்கிள் இங்க தான் நிற்கும். ஏன்னா சைக்கிள்ல 2-3 ஆண்டுகள் சைக்கிள்ல போய் ஸ்கூலுக்கு பஸ் பிடிச்சி போவேன். சில காலம் ஹாஸ்டல்ல இருந்தேன். அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணி 9:30 மணிக்கு இந்த கட்டில் போட்டு இந்த இடத்துல கைத்து கட்டல் போட்டு தூங்கும் பொழுது அதுல கிடைத்த ஒரு ஆனந்தம், அதுல கிடைச்ச ஒரு சந்தோஷம், ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணம். அதன் பிறகு ஹாஸ்டலுக்கெல்லாம் போன பிறகும் கூட லீவ் வரும்போதெல்லாம் இதான் நம்ம ஒரு ஆடு மாட்டு சத்தத்தோடு வாழ்ந்த இடம். எல்லோருக்கும் நான் கேட்கிற முதல் கேள்வி, ஏன் நீங்க அரசியலுக்கு வரணும்? ஒரு மொமெண்ட் இருக்கும் வாழ்க்கையில, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்பார்க் நம்ம கிட்ட சொல்லும், நம்ம சர்வீஸ்க்கு வரணும், அல்லது பாலிடிக்ஸுக்கு போகணும், அல்லது சிவில் சர்வீஸா இருக்கணும், அல்லது என்ஜிஓ நடத்தணும், அல்லது மக்களுக்காக பணி செய்யணும். அது மாதிரி என்னோட மொமெண்ட் என்ன, அண்ணாமலை என்கின்ற தனி நபர், என்னுடைய மொமெண்ட் என்னன்னா, the sheer toughness of life. ஒரு கிராமத்துல, ஒரு வில்லேஜ்ல நம்ம வாழும் பொழுது எவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, இந்த கஷ்டம் மற்றவங்களுக்கு வரக்கூடாது. நம்ம கிட்ட நிலம் இருக்கு, விவசாயம் பண்றோம். எத்தனையோ நிலமில்லாத மனிதர்கள் இன்னைக்கு விவசாயம் பண்றாங்க, கூலி தொழிலாளர்களா இருக்கிறாங்க. சாதாரண ஒரு 10க்கு 10 வீட்டுல குழந்தைகள் படிச்சுட்டு இன்னைக்கு பெரிய ஆட்களாக வர்றாங்க. அந்த மாதிரி கஷ்டம் இல்லை என்றாலும் கூட எனக்கே உரித்தான ஒரு கஷ்டம். விவசாயத்தை நம்பி மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை. ஆடு மாடு, குட்டி, பால் விற்கிறது, குட்டி விற்கிறது. இங்க வரக்கூடிய முருங்கை முதல்ல ஒரு காலத்துல இது ஃபுல்லா முருங்கை மரமா இருக்கும். அந்த முருங்கையிலிருந்து வரக்கூடிய வருமானம் அதெல்லாம் நம்மளைய படிக்க வச்சது, சில இடத்துக்கு கொண்டு போச்சுங்க. அப்ப அந்த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப், எவ்வளவு கஷ்டம். முருங்கை மரம் காய்க்கல பிரச்சனை, ஆடு குட்டி போடும் பொழுது குட்டி இறந்துருச்சு, நம்ம 5000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய குட்டி இறந்து போச்சுன்னா எதுவுமே வராது. ஒரு குட்டி லாஸ் ஆனா கூட, இறந்தாலும் கூட அந்த குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய லாஸ். ஒரு மாடு கண்ணு போட்டு, எனக்கு தெரியும், ஒரு மாடோ கண்ணோ இறந்துட்டா ஊர்ல கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் இங்க வருவாங்க. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் இங்க வருவாங்க. எல்லாம் வந்து ஒரு துக்க வீட்டுல செய்தி விசாரிக்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த காலத்துல நான் பார்த்திருக்கிறேன். நம்ம தோட்டத்துல மாடு இறந்து போச்சுன்னா எல்லாரும் வருவாங்க. ஏன்னா மாடை பொறுத்தவரை நம்முடைய குடும்பத்துல ஒரு அங்கமாக இருக்கும். ஒரு மாடு இறந்தாலோ, மாடோட கண்ணு இறந்தாலோ, ஒரு குடும்பத்துல ஒரு பெரியவங்க இறந்த மாதிரி ஊர் ஜனம் எல்லாம் வந்து, மாடு இறந்து போச்சுங்களா, உடம்பு சரியில்லாம படுத்துதுங்களா, மாடுக்கு என்னாச்சுங்க, வயிறு உப்பிருச்சுங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அதையெல்லாம் பார்த்து வளர்ந்த மனிதன் நான். கிராமத்துல நம்ம தோட்டம் பார்த்தீங்கன்னா, பக்கத்தோட்டத்துக்கு நீங்க சத்தம் போட்டா கூட பக்கத்தோட்டத்துக்கு கேட்காது. எங்கிருந்து நான் சத்தம் போட்டு கூச்சல் போட்டா கூட பின்னாடி இருக்கிற வீட்டுக்கோ, இந்த பக்கம் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கோ, இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தோட்டத்துக்கோ கேட்க வாய்ப்பில்லை. ஒரு அமைதியான, தனியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பப்ளிக் சர்வீசஸ், ஒரு அரசு நம்மோடு தொடர்புல இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீசஸ். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பிரைமரி பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூடிட்டு வர்றாங்க. ஊத்துப்பட்டியில வழக்கமா போலிங் பூத் இருக்கக்கூடிய பள்ளி மூடப்படுகிறது. தொட்டம்பட்டியில கஷ்டப்பட்டு எங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய பள்ளியும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் மூடியாச்சு. ஸோ இன்னைக்கு கிராமப்புறத்துல இருந்து ஒரு குழந்தை இந்த இடத்துல தங்குனா அந்த குழந்தைக்கு கல்வி என்பது இன்னைக்கு வாய்ப்பே இல்லை. நகர்ப்புறத்துக்கு எல்லாம் நகர்ந்தாச்சு, மாறியாச்சு. ஸோ இந்த மொத்த பார்வை, இங்கிருந்து ஒரு இன்ஜினியரிங் படித்தோம், அதன் பிறகு MBA படித்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிடுச்சு. நம்ம கார்பரேட் லைஃப் வேண்டாம், நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டும், அதுல நாம சர்வீஸ் பண்ணணும், அதுல 4 பேருக்கு உதவி செய்யணும், 4 பேருக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் மூமெண்ட்.
ஒரு பப்ளிக் சர்வீஸ் மூமெண்ட் ஏன் நாம செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம், இதே மண் இந்த இடத்துல இருந்து தான் அந்த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப், வாழ்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு டஃப்னஸ்ல இருந்து தான். அதுவும் நான் இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. என்னுடைய தோட்டம், எங்களுடைய தோட்டம் பரமத்தி பிளாக்ல இருக்கும். சின்னத்தராவரம் பக்கத்துல தொட்டம்பட்டிங்கிற ஒரு சின்ன ஊர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகப்படியான வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா எங்க பகுதி. வெள்ளூர்ல எவ்வளவு வெப்பம் இருக்குமோ, சில நேரத்துல திருத்தணியில் எவ்வளவு வெப்பம் இருக்குமோ அதே வெப்பம் இங்க இருக்கும். 2024 மே மாதத்துல 43.4 டிகிரி, 43.4 டிகிரி. யோசிச்சு பாருங்க. இது வந்து சவுதி அரேபியால, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஹீட்டு இன்னைக்கு இந்த இடத்துல 43.4 டிகிரி 2024 மேல ரெக்கார்ட் ஆச்சு. இந்த வருஷம் மே 2026 இந்த வருஷமே 41.5 டிகிரி. ஸோ மக்கள் இதுல வசிக்கிறாங்க, விவசாயம் பண்றாங்க, ஆடு மாடுகள் கொண்டு வர்றாங்க. இத்தனை பிரச்சனைகளோடு வயதானவர்கள் இந்த ஊர்ல வசிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுல இருக்கு, நம்முடைய ஊர்ல இருக்கு. இல்ல பிரச்சனை என்னங்க? வறட்சி பகுதி. எங்க இருக்கக்கூடிய இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு கல்னு நம்ம சொல்லுவோம், வெங்கச்சாங்கல் சுண்ணாம்புக்கல். ஸோ இது வந்து மலையை ஜென்ரலா உறிஞ்சாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏகப்பட்ட ஹீட்டு, கிரீன்ஸ் எல்லாமே, கிரீன் என்விரான்மெண்ட் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு போகுது. வேலிகள் எல்லாம் காணாம போகுது. இன்னைக்கு உயிர் வேலிகள் நம்ம போடுறது கிடையாது, கம்பி வேலி போடுறோம். அப்படி இருக்கும் பொழுது மொத்த வெப்பம் இங்க அதிகமா இருக்கு. ஸோ அப்போ இங்க ஆல்மோஸ்ட் விவசாயம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இதுல என்னோட அப்பா அம்மா எல்லாருமே எனக்கு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தது, எப்படியாச்சும் படிச்சு தப்பிச்சு போயிரு, எப்படியாச்சும் படிச்சு இந்த ஊரை விட்டு போயிரு, எப்படியாச்சும் படிச்சு தோட்டத்தை விட்டு போயிரு, எப்படியாச்சும் படிச்சு விவசாயத்துல இருந்து தப்பிச்சு வெளியே போயிரு. ஆனா எல்லா பக்கம் சுத்தி அடிச்சுட்டு நான் ஃபைனலா வந்தது இங்கதான். 2020 என்னுடைய பதவி போலீஸ் சர்வீஸ்ல வேண்டான்னு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து பெரும் முயற்சி எடுத்தேன். விவசாயம் செய்யணும்னு பெரும் முயற்சி. தண்ணி இல்லை, 3-4 போர் போட்டு எல்லா போரும் ஒன்னொன்னா பொக்காம, தண்ணி இல்லாம முயற்சி எடுத்து தோட்டமெல்லாம் எப்படி பண்ணலான்னு ஒரு பெரிய கனவுகளோடு இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும், ஆட்டுப்பண்ணை கொண்டு வரணும்னு பண்ணி இன்னைக்கு அந்த ஆட்டுப்பண்ணை போயிட்டு இருக்கு. இருந்தும் நான் நினைச்ச அளவுக்கு ஒரு ஸ்கேல் இல்லை இங்க செய்ய முடியாத காரணம் இங்க இருக்கக்கூடிய தன்மை, சாயிலினுடைய ஃபர்டிலிட்டி தன்மை, குறிப்பாக மழை வரத்து, ஹீட். இன்னைக்கு கரூர்ல மட்டும் நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்துல மட்டுமே தமிழ்நாடு முழுவதுமே ஒரு லேண்டை நம்ம கல்டிவேட் பண்ண முடியும், ஒரு லேண்டை நாம சாகுபடி பண்ண முடியும், ஒரு லேண்டில் ஒரு பயிர் செய்ய முடியும். ஆனா அதில் நம்ம பயிர் செய்யல அப்படின்னா அதை கல்ச்சரல் லேண்ட் அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு அந்த பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதான் அரசனுடைய கிளாசிபிகேஷன், கல்ச்சரல் லேண்ட் அப்படிங்கிறாங்க. கல்ச்சரபிள் லேண்ட், கல்ச்சரல் லேண்ட், கல்ச்சரபிள் லேண்ட். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 8.8 லட்சம் ஏக்கர் நிலம் கல்ச்சரபிள் லேண்ட். அதாவது 8.8 லட்சம் ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணலாம், ஆனா விவசாயம் பண்ணாம இருக்கு. அந்த தமிழ்நாட்டினுடைய மொத்த 8.8 லட்சம் ஏக்கர்ல கரூர் மாவட்டத்துல மட்டுமே 1.8 லட்சம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நிலம் வந்து விவசாயம் செய்ய முடியல. ஹீட்டு, தண்ணி இல்லை, வறட்சி, நீர்ப்பாசன வசதிகள் இல்லை, குழந்தைங்க படிச்சுட்டாங்க, ஊர் தாண்டி போயிட்டாங்க, பெரியவங்க மட்டும்தான் தோட்டத்தில் இருக்கிறாங்க, விவசாயம் செய்ய முடியல. எல்லாமே ஒரு காரணம். அதுல இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வந்து ரொம்ப பசுமையா இருக்கணும், ரொம்ப கூலா இருக்கணும், ஹீட் இருக்கக்கூடாதுன்னா 32 விழுக்காடு ஃபாரஸ்ட் இருக்கணும். மரம் என்பது 32 விழுக்காடு இருக்கணும் ஃபாரஸ்ட். இன்னைக்கு கரூர் மாவட்டத்துல மொத்தமா நீங்க ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 4 விழுக்காடு, 4% இருக்கு. ஏன்னா காரணம் கொஞ்சம் கொஞ்சமா விவசாயத்தை நம்ம பயிர் செய்யும் தொழிலாக அதுல கேஷ் கிராப்பா பார்க்குறோம். ஸோ அதனால இவ்வளவு பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு முதலா கரூர்ல வந்து நான் வேலையை விட்டு வந்து இங்க ஆரம்பிச்சதுதான் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன். நான் நிறைய பேர் இன்னைக்கு 18 லட்சம் பேர் கிட்டத்தட்ட நெருங்கி வி த லீடர்ஸ் வந்துட்டீங்க. இன்னும் லட்சக்கணக்கான பேர், இன்னும் கோடிக்கணக்கான நண்பர்கள் நம்ம ஒன்னாக இணைந்து வி த லீடர்ஸ்ல வேலை பார்க்க போறோம். அப்ப எங்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா இங்க ஆரம்பிச்சது. எதுக்கு ஆரம்பிச்சதுன்னா விவசாயத்துக்காக ஆரம்பிச்சது. அப்ப வி த லீடர்ஸ்ல முதலாக 2020 நான் செஞ்சதே இங்க இருக்கக்கூடிய முருங்கை விவசாயிகளை சேர்ந்து ஒரு எஃபிஓ ஆரம்பிக்கணும். இன்னைக்கு எஃபிஓ பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே எஃபிஓ ஆரம்பிக்கணும், விவசாயிகள் ஒன்னா இணையணும். ஸோ 2020 என்னுடைய முயற்சி எல்லாம் இங்க இருக்கக்கூடிய முருங்கை விவசாயிகளை ஒன்றாக இணைத்து ஒரு ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும். அதுல நம்முடைய முருங்கைக்காயினுடைய விலையை நாம சப்போர்ட் பண்ணணும். நம்முடைய முருங்கைக்காய் விலை தனித்தனியா, உதாரணத்துக்கு இந்த இடத்த பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு காலத்துல முருங்கை மரமாக இருந்த இடம். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஆட்டுப்பட்டி இருக்கு, 2 முருங்கை மரம் பாக்குறீங்க, அந்த பக்கம் ஒரு 4 முருங்கை மரம் இருக்கு. இதெல்லாம் முருங்கை மரம் இருக்கக்கூடிய இடம். இது முழுவதுமாக இந்த முருங்கை மரம் எங்களுக்கு சாப்பாடு போட்டுச்சு, வருமானம் கொடுத்துச்சு. இந்த முருங்கை மரம் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் முருங்கை மரம். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய வெரைட்டி 2-3 வெரைட்டி இருக்கு, கருமுருங்கை இருக்கு, நிறைய வெரைட்டி இருந்தாலும் கூட இந்த நம்முடைய மூலனூர், சின்னத்தாராபுரம், காப்பரமத்தி, வைரமடை,
அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி இந்த பகுதியில வரக்கூடிய முருங்கைக்காய் என்பது கிட்டத்தட்ட வருடம் முழுசுமே காய்க்கும். 12 மாசத்துல குறைந்தபட்சம் 9 மாசம் காய்க்கும். அதிக வருமானம் வரக்கூடிய நாட்டு முருங்கை, முருனூர் வகைன்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு லோக்கல் பேர் நம்ம சொல்லிக்கலாம். இந்த முருங்கைக்காய் அப்படியே கத்தை எடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை சந்தை, பக்க சந்தைக்கு போனீங்கன்னா அப்படி கிராமத்துல பாத்தீங்கன்னா சந்தைக்கு எடுத்துட்டு போவாங்க. அது கண் முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்து வருமானம் இல்லைன்னு பொழுது இதை நாம் ஒரு FPO கொண்டு வந்து முருங்கை விவசாயிகளை ஒன்றாக இணைத்து 1000 பேர்த்து இணைச்சு ஒரு FPO உருவாக்கலாமா அப்படிங்கறக்காக வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் விவசாயத்தை நோக்கி வந்தோம். அதனாலதான் ஆரம்பத்துல வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனுடைய ஆபீசஸே பாத்தீங்கன்னா அரவக்குறிச்சியில் இருக்கும், சென்னையில இருக்கும், வேலாயுதம்பாளையத்துல இருக்கும். எல்லாமே கரூர் மாவட்டத்துக்குள்ள நான் எங்க பிறந்து வளர்ந்தோன்னா அந்த இடத்த சுத்தி அது இருக்கும். அது நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோம். அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. வி த லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்யறக்கா இருக்கணும். அரவக்குறிச்சியில சொன்னாங்க, அரவக்குறிச்சி ஆஃபீஸ்ல நம்ம வாலண்டியர்ஸ் அண்ணா, நீங்க இன்னைக்கு ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கிறீங்க, நிறைய இஸ்லாமிய பெண்கள் வந்து எங்களுக்கு வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன்ல டெய்லரிங் ஒர்க் ஷாப் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஆனா பண்ணலாமான்னு நான் சொன்னேன், கண்டிப்பா பண்ணணும். அவர்களுக்காகத்தான் இந்த ஃபவுண்டேஷனை நடத்துறோம், அவர்களுக்காகத்தான் நம்ம நடத்துறோம். அவங்களுக்கு என்னைய பிடிக்காம இருக்கலாம், பிடிக்கலாம், அவங்க என்னைய வேறு பார்வையில பார்க்கலாம். நம்மை பொறுத்தவரை எல்லா மதத்துக்கும் நாம் சமமாக இருப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அரவக்குறிச்சி வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன்ல நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய சகோதரிகள், அவங்களுக்கு நம்ம டெய்லரிங் ஒர்க் ஷாப் கொடுத்து அவங்களுக்கு அந்த ஸ்கில் சர்வே கொடுக்கும் பொழுது நான் இன்டென்ஷனலாவே இந்த நிகழ்ச்சிக்கு போகல. நாம ஸ்டேஜுக்கு போய் அவங்க நம்மளோட இருந்து போட்டோ எல்லாம் எடுத்து அது தேவையில்லாம பொலிட்டிக்கல் ஆகி அந்த சகோதரிக்கு ஏதாவது தொந்தரவு வந்துட போகுது அப்படிங்கறக்காக கூட போல. அந்த அளவுக்கு சில இடத்துல நான் பின்னாடி தான் இருந்தேன். இன்னைக்கு சிலம்பமா இருக்கட்டும், அந்த இடத்துல செஸ் ட்ரைனிங்கா இருக்கட்டும், நிறைய வேலைகளை நம்முடைய சகோதரர் பாஸ்கர், அவங்க நம்முடைய அரவக்குறிச்சியினுடைய வாலண்டியரா இருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கமிட்டட். 5 வருஷமா நான் பாக்குறேன் நம்முடைய அமைப்புல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கிராஸ் ரூட்ஸ்ல ஒரு அற்புதமாக பணி செய்யக்கூடிய பாஸ்கர் அந்த பகுதியிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை அந்த பகுதியில் நடத்தியிருக்காரு. அதே போல இந்த பக்கம் நம்முடைய தென்னிலையில வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன், அங்க சுமேஷ் நம்முடைய சகோதரர் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க்கிங் வாலண்டியர். சின்ன உள்ளூர்லயே படிச்ச ஒரு பையன் வாலண்டியரா கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணி 2020 சுமேஷ் சொன்னாருன்னா, நம்ம ஊர்ல பிரச்சனை வந்தீங்கன்னா ஆடுகள் நிறைய இருக்குங்க பாருங்க, நம்ம தோட்டத்துக்குள்ள ஆடுகள் அங்க நிக்குது, செம்பரி ஆடுகள் நிக்குது. ஆனா ஆடுகளுக்கு வந்து நம்ம ஊசி போடணும், வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டு ஒரு ஆட்டுக்கு ஊசி போட்டோம்னா அதே ஒரு பெரிய செலவுங்கண்ணே. ஆட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், சில பேர் 10 ஆடு 20 ஆடு வச்சிருப்பாங்க. நாமளே மருந்து வாங்கினா பல்கா ஒரு வெட்டினரி டாக்டரை ஹையர் பண்ணி நாமளே ஊசி போட்டா என்னங்கண்ணே? கண்டிப்பா பண்ணுங்க தம்பி, எந்த தப்பு இல்லை. நம்ம பண்ற நோக்கம் மக்களுக்கு நல்லது நடக்கணும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் எளிமைப்படுத்தணும் அப்படிங்கறக்காகத்தான் நோக்கம். அப்ப கிட்டத்தட்ட 8500 ஆடுகளை தாண்டி அங்க நாம ஆடுகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த நிறைய நோய் வரும். குறிப்பா ஆடு உணவு உள்ளக்கூடிய பகுதி, வாய் பகுதியில நிறைய வரும். அது அப்புறம் பூச்சி வரும், சொத்த வைக்கும், ஈ எல்லாம் போகும். அதெல்லாம் நீங்க பக்காவா பார்த்துக்கணும், சரியான நேரத்தில் அதுக்கு வந்து தடுப்பூசி போடணும். ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 8500 ஆடுகளை தாண்டி தென்னிலை பகுதி முழுவதுமே இந்த பகுதியெல்லாம் நம்முடைய ஆட்டுக்கு ஊசி போட்டு வந்தோம் 1 வருஷம் 2 வருஷம். அப்புறம் மாடுகளுக்கு ஊசி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் அந்த தன்மைக்கு தகுந்த போல வி த லீடர்ஸை நம்ம அலோவ் பண்ணோம். நீங்க இப்படி பண்ணுங்க, கோயம்புத்தூர்ல வி த லீடர்ஸ்னுடைய ஆஃபீஸ் இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்க வேலை பாருங்க, நமக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. நம்முடைய நோக்கம் டு டச் ஹியூமனிட்டி, டு மேக் அ சேஞ்ச். அப்புறம் தனியார் நிறுவனத்தோடு இணைந்து இன்ஜினியரிங் கல்லூரி, ஆர்ட்ஸ் கல்லூரியில் இணைந்து அவங்களுக்கு ஸ்கில்லிங் பயிற்சி, ப்ராஜெக்ட் தலைவா, இப்போ அது ப்ராஜெக்ட் தலைவாங்கிற பேர்ல இருக்கு. இதுக்கு முன்பு ஒரு 5 இன்ஜினியரிங் காலேஜஸ், 3 டிப்ளமோ கல்லூரிகள்ல அவங்கள பிளேஸ்மெண்ட் ரெடியா செய்யணும் அப்படின்னு அது ஒரு பெரிய நோக்கத்தோடு செஞ்சோம். ஸோ இத்தனை காலமாக, ஏன்னா வி த லீடர்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு அறிமுகம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் பேசுறேன், இது தவறா நினைச்சுக்காதீங்க. ஆனா எல்லோருமே இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பமாக வி த லீடர்ஸ்ல இணைஞ்சிருக்கோம். ஒரு மாற்றத்தை நோக்கி போறோம். அந்த மாற்றம் அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கணும். அரசியல் மாறணும்னு நினைக்கும் பொழுது இது வி த லீடர்ஸ்னுடைய பாதை. இங்க இருந்து ஆரம்பிச்சது, அது எப்படி செய்யலாம்னு யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே படிப்படியாக வந்து இன்னைக்கு அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப நம்முடைய நோக்கம் எல்லாம் வருகின்ற மாதங்கள்ல இந்த மெம்பர்ஷிப் டிரைவும் போயிட்டே இருக்கு, புதுசா மெம்பர்ஸும் வர்றாங்க. அப்படியே நம்ம முன்னாடி போக போக நம்முடைய நோக்கம் எல்லாம் வி த லீடர்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பு ஒரு மக்கள் இயக்கமாக, மக்கள் சக்தியாக. புதிய அமைப்பை தொடங்கியிருக்கும் அண்ணாமலை தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் தான் அரசியலுக்கு வந்தது ஏன் என்பது குறித்து விளக்கமளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நான் யாரிடமும் இந்த இயக்கத்தில் சேருங்கள் என்று அழைக்கவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் தம்முடைய வி த லீடர்ஸ் இயக்கம் சரியான பாதையில் சென்று கொண்டு இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விரிவான தகவல்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.